வணக்கம். நான் உங்கள் விமலா பேசுகிறேன். தமிழே என் தாய்மொழி. இன்றைக்கி நம்ம என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடரில் அமைத்து எழுதுக. அதாவது வார்த்தைகள் கொடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு வாக்கியங்கள் அல்லது ஒரு தொடர் அமைத்து எழுதுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன வார்த்தைகள் இருக்குது, அதுக்கு எப்படி எழுதலாம், ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. முன்னேற்றம். நாட்டின் முன்னேற்றம் இளைய தலைமுறையின் கையில் உள்ளது. முன்னேற்றம். நாட்டின் முன்னேற்றம் இளம் தலைமுறையினரின் கையில் உள்ளது. புதுமை. அறிவியலில் ஏற்படும் புதுமைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிவியலில் ஏற்படும் புதுமைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை. கல்வியே சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகுக்கும். கல்வியே சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகுக்கும். தொலைக்காட்சி. மாணவர்கள் தொலைக்காட்சி பார்ப்பதை குறைத்து புத்தகங்கள் படிக்க வேண்டும். நல்லறிவு. நல்லறிவு உடையவர்கள் அனைவராலும் மதிக்கப்படுவர். தென்னை மரம். தென்னை மரம் பல பயன்களை தரும் மரம். தென்னை மரம் பல பயன்களை தரும் மரம். கவியரங்கம். பள்ளி விழாவில் கவியரங்கம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நன்றி. உதவி செய்தவர்களுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம். நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம். திறமைசாலி. வகுப்பில் மாணவர்கள் அனைவரும் திறமைசாலிகள். வகுப்பில் மாணவர்கள் அனைவரும் திறமைசாலிகள். ஆராய்ச்சி. விஞ்ஞானிகள் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஆராய்ச்சி செய்கின்றனர். விஞ்ஞானிகள் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஆராய்ச்சி செய்கின்றனர். வான்புகழ். திருவள்ளுவர் வான்புகழ் கொண்ட வள்ளுவர் என அழைக்கப்படுகிறார். திருவள்ளுவர் வான்புகழ் கொண்ட வள்ளுவர் என அழைக்கப்படுகிறார். பொருளுதவி. ஏழை மாணவர்களுக்கு பொருளுதவி செய்ய வேண்டும். ஏழை மாணவர்களுக்கு பொருளுதவி செய்ய வேண்டும். விவசாயம் நம் நாட்டின் முதுகெலும்பு. நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.